என்ன குடிச்சிட்டு ஐயோ அம்மானுக்கு கத்திக்கின்னு சாவான், அவனையும் 100 கொண்டு போகணும். ஆனா ஓட்டு போட மாட்டீங்க. பார்த்துங்க, இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் நான் விளையாட்டுக்கு சொல்லல, எல்லா பாவமும் சேர்ந்து உங்களை தான் முடியும். பார்த்துக்குங்க. மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். பார்த்துக்குங்க. அம்மா நான் அரசியல்வாதி இல்லை. நான் எம்பியா போட்டியிட்டல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னே கேட்கல. எனக்கு ஓட்டு போடனா உங்களுக்கு தான் நஷ்டம் சொன்னாலும் நான் அப்படிதான் சொன்னேன். இந்த பாருங்க, ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது வரைக்கும் ஒரு எம்பி எப்படி இருக்கணுங்கிறத நான் காட்டுவேன் தமிழ்நாட்டுக்கு. எனக்கு எதுவுமே இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்தி கொள்ளடிச்சு பொறுக்கி திங்கணுங்கிற ஆளு நான் கிடையாது அப்படின்னு நான் பேசினேன். தேர்தலில் நான் தோத்துட்டாலும் அந்த ஆள் அங்க மக்களையும் பார்க்கல, ஒண்ணும் இல்லை. ஜெயிச்சவங்கெல்லாம் அவங்க அந்த செய்யாருக்காரரு, நான் கடலூர்காரர், மக்களுக்கு ஓட்டு போடல எனக்கு. ஆனாலும் நான் போய் 11 நாள் எப்படி ஒரு தெருவா ஒரு சந்தா போய் ஓட்டு காட்டணும், அதே மாதிரி என் மக்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தேன். இந்த பாருங்க, என் காலை பாருங்க, இன்னமும் வீங்கிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் முடிச்சேன். ஏன்னா என் உயிர் என் மக்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒரு முன்னுதாரணமா நிக்கணும். அடுத்த இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இந்த மக்களை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது. காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து போட்டு அடைச்சு வச்சு ஆடு மாடு மாதிரி அங்க போகக்கூடாது, கூட்டத்துக்கு இங்க போகக்கூடாது. யாரையா நீங்களா? அதிகாரம் இருந்தா எல்லாம் செய்வீங்களா? தேர்தல் ஆணையம் எங்க இருக்குங்க? இருக்காங்களா? எங்க பின்னாடி இருக்க பாருங்க. அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? மக்களாட்சிங்கிற பேர்ல ஜனநாயகங்கிறாங்க. மக்களாட்சி, மக்கள் தங்களை யார் ஆளணுங்கிறத தங்க கையில இருக்கிற ஓட்டை போட்டு அவங்களே தேர்ந்தெடுக்கிறத மக்களாட்சி. அதை நீங்க செய்றீங்களா? அதை நீங்க செய்றீங்களாமா? அதை செய்றீங்களா? யாராவது செய்யலையே. கொடுங்கோல் ஆட்சி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அதை செய்யாதீங்க இனிமே. பார்த்துங்க, இந்த தேர்தல் முடிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் ஒரு விடியலா இருக்கும், புரட்சியா இருக்கணும். பார்த்துங்க. நான் போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.